முடிவுதிர்வை சமாளிக்க முடியவில்லையா? விகேரின் பிபிஎஸ் தான் உண்மையான தீர்வு. புக் யுவர் அப்பாயின்மெண்ட் 7075627444. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. இந்த குறைபாடு இருந்ததுன்னா நீங்க கேட்ட மாதிரி சிம்டம்ஸ் என்னென்ன இருக்கும். ஸோ நம்மளால கரெக்டாக எந்த விஷயத்துலையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. மெயினாக போன் அண்ட் மசில்ஸில் நிறைய ப்ராப்ளம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். உணவு இதெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்கிறத விட இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நம்ம எதை அவாய்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். போன் டென்சிட்டி, போனில் இருக்கிற மினரல்ஸ் எப்படி நமக்கு குறையுதுன்னு பார்த்தோம்னா நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்டு. ஏதாவது ஒரு கீரை டெய்லி நம்ம உணவுல சேர்த்துக்கிட்டே வரணும். முருங்கைக்கீரையில் இல்லாத சத்தே இல்லைன்னு சொல்லலாம். இரும்பு சத்து வேணுமா முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க, கால்சியம் வேணுமா முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. ஃபுட் அப்படின்னு சொன்னால் கருவேப்பிலை சாதம் சொல்லணும். ஸோ அடிக்கடி நம்ம உணவுல சேர்த்துக்கணும். அப்போ உணவில் இந்த கருவேப்பிலை சாதத்தோட நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்றது, உணவிலும் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்றது. இதனால தான் சொல்லுவாங்க இப்போ இன்னைக்கு பீரியட்ஸ் டைம்ல பேக் பெயின் சிவியரா இருக்குங்க, மசில் கிராம்ப் சிவியரா இருக்கு. எதனால? கால்சியம் டிஃபிஷியன்சி தான், பிளஸ் அயன் டிஃபிஷியன்சி. ஹாய், ஹலோ, வணக்கம் ஆதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ். நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன். இன்னைக்கு நம்ம டாக்டர் நித்யாவோட பேச வந்திருக்கோம். அண்ட் இந்த டாபிக் எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, விட்டமின் டி அண்ட் கால்சியம் குறைபாடு வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டுட்டு வரோம். ஸோ இந்த விட்டமின் டி குறைபாடு எதனால வருது, கால்சியம் குறைபாடுகள் இருந்தால் நம்மளோட உடம்புல முதல்ல என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும், ஸோ இந்த குறைபாடுகளை எப்படி நம்ம நேச்சுரல் ஃபுட் ஐட்டம்ஸ் அண்ட் நேச்சுரல் ரெமடிஸ் மூலமாகவே நம்ம எப்படி கியூர் பண்ணலாம் அப்படின்ற டாபிக் பற்றி தான் இன்னைக்கு நம்ம டாக்டர் நித்யாவோட போய் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்குமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஸோ இப்போ இந்த விட்டமின் டி அண்ட் கால்சியம் குறைபாடு வந்து பலருக்கும் இருக்குன்றதை கேள்விப்படுறோம். முதல்ல இந்த குறைபாடு இருந்தா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் உடம்புல இருக்குங்க? கால்சியம் ரொம்ப முக்கியமான ஒரு மினரல்ஸ், நிறைய நம்ம உடம்புக்கு தேவைப்படுது இல்லையா? ஸோ அந்த கால்சியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம பிளட்ல கால்சியம் குறைபாடு இருந்துச்சுன்னா நிறைய சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ பிளட்ல நம்ம வந்து கால்சியம் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, ப்ளஸ் கால்சியமோட விட்டமின் டியும் பார்ப்பாங்க. ஸோ இப்போ கால்சியம் நமக்கு இது வந்து ஹைப்போகால்சிமியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் சொல்லுவோம். ஸோ இந்த குறைபாடு இருந்ததுன்னா நீங்கள் கேட்ட மாதிரி சிம்டம்ஸ் என்னென்ன இருக்கும். ஸோ நம்மளால கரெக்டாக எந்த விஷயத்துலையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. மெயினாக போன் அண்ட் மசில்ஸில் நிறைய ப்ராப்ளம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். நார்மலாக நடக்கிறதே எனக்கு வந்து டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் தூரம் நடந்தாலே எனக்கு வந்து டயர்ட்னஸ், மூச்சு வாங்குது, மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ கால்சியம் வந்து நம்மளுடைய பரவலாக எல்லாருக்குமே தெரிஞ்சது என்ன, போனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், பல்லுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைப்போம். அது உண்மைதான். அதே மாதிரி நம்ம உடல்ல நிறைய விஷயங்களுக்கு கால்சியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பெஷலாக சொல்ல போனால் மசில்ஸ். மசில்ஸோட ஒரு ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு கால்சியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைஜஷன் நார்மலாக இருக்கிறதுக்கு, ஹார்ட் பீட், ஸோ பிளட் வெசல்ஸ் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு. ஒரு சிலருக்கு நிறைய வந்து பார்த்தோம்னா பிளட் வெசல்ஸில் ப்ராப்ளம் இருக்கும், கிளாட்ஸ் ஏற்படுது. இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கும் என்ன ஆகுதுன்னா கால்சியம் டிஃபிஷியன்சி ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ தலைமுடி உதிர்தலோ, நெயில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டில் உடஞ்சிக்கிட்டே வரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா பற்கள்ல அந்த எனாமல்னு சொல்லுவோம். ஸோ அது இல்லாமல் ரொம்ப ரஃப்பான மாதிரி இருக்கும். பேசிக்கிட்டே இருப்பாங்க, த்ரோட் ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரி, இன்டைஜஷன் ப்ராப்ளம், ஹார்ட் பீட் அதிகமாகிறது, ஸ்கின்ல ஒரு ட்ரைனஸ் வருது. முக்கியமாக பார்த்தோம்னா போன்ல இந்த ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி பிரச்சனையும், ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற சொல்ற கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே சிம்டம்ஸ் சொல்லலாம். ஸோ கால்சியம் டிஃபிஷியன்சி நம்ம உடல்ல இருக்குன்னா இந்த மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு ஏற்படுது. ஸோ இந்த கால்சியம் டிஃபிஷியன்சி ஒருத்தங்களுக்கு இருக்கு அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான உணவு பழக்கங்கள் அவங்களோட டே டு டே லைஃப்ல கொண்டு வரலாமா? உணவு இதெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்றதை விட இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எதை அவாய்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கு. சடனாக போன் ஃப்ராக்சர் வரும். ஸோ எதனால பார்த்தோம்னா நம்ம சாப்பிட்ற உணவே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸை வந்து மெட்டபாலிசம் சரியாக நடக்காம தடுக்குது. முக்கியமாக போன்ல போன் டென்சிட்டி, போன்ல இருக்கிற மினரல்ஸ் எப்படி நமக்கு குறையுதுன்னு பார்த்தோம்னா நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்டு. ஸோ அப்போ ஃபுட்ல நிறைய சால்ட் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எடுக்கிறோம். இந்த சால்ட் எல்லாமே என்ன ஆகுது, நம்மளால டைஜஷனே பண்ண முடியாது. ஸோ லிவர் அஃபெக்ட் ஆகுது, கிட்னி அஃபெக்ட் ஆகுது. போன்ல நார்மலாக இருக்கக்கூடிய மினரல்ஸும் அதை வந்து அரிச்சு எடுத்துரும்.
ஓகே. ஸோ அப்போ என்ன ஆகுனா போன் ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால நம்ம ஃபுட்ல கண்டிப்பாக இந்த மாதிரி அதிகமான சால்ட் கண்டென்ட் இருக்கிறதோ, ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிட்றது, இது எல்லாமே அவாய்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் சில வகையான நம்மளுடைய இந்த ஜூசஸ்லாம் குடிக்கிறோம் இல்லையா, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம். ஸோ இது எல்லாமும் ஃபர்ஸ்ட் நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். அதுக்கப்புறம் எந்த மாதிரியான உணவுகள் நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிட்டா நல்லது? கால்சியம்னாவே டக்குன்னு நமக்கு பால் இதுதான் ஞாபகம் வரும். ஸோ பால் நல்லது, ஆனால் பால், தயிர், மோர் இதுல கால்சியம் இருக்கு. பாலை விட கால்சியம் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய உணவுகளும் நிறைய இருக்கு. ஸோ அதை வந்து ரெகுலரா நம்ம சாப்பிடணும். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த கீரை வகைகள், ஏதாவது ஒரு கீரை டெய்லி நம்ம உணவுல சேர்த்துக்கிட்டே வரணும். ஸோ முருங்கைக்கீரையில் இல்லாத சத்தே இல்லைன்னு சொல்லலாம். இரும்பு சத்து வேணுமா முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க, கால்சியம் வேணுமா முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ முருங்கைக்கீரை ரொம்ப முக்கியம். பாலக்கீரை, பசலைக்கீரை, சிறுகீரை இதுல எல்லாமே கால்சியம் நிறைஞ்சிருக்கு. ஸோ கீரை வகைகள் ஏதாவது நம்ம எடுத்துக்கலாம். முளை கட்டிய பயிறு வகைகள், ஸ்ப்ரவுட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கால்சியம் வந்து இதுல நிறைஞ்சிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம செய்ய வேண்டியது, டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆகும். அப்போ விட்டமின் டி டைரக்டா நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சு சிந்தசிஸ் ஆகுது. ஸோ அப்போ விட்டமின் டி இருக்கும்போது நம்ம சாப்பிட்ற கால்சியம் அப்சார்ப்ஷன் கரெக்டாக நடக்கும். ஸோ இது ரெண்டுமே அதனால தான் சொல்றது, கால்சியம் அண்ட் விட்டமின் டி ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் சொல்றதுக்கான ரீசனும் இதுதான். ஸோ இந்த விட்டமின் டி வரத்துக்கு வந்து நமக்கு சன்லைட் தேவை அப்படின்றது சொல்றீங்க. இந்த சன்லைட் அப்படின்றது எந்த காலத்துல, லைக் ஏர்லி மார்னிங்கா இல்லை ஈவினிங், எந்த டைம்ல நம்ம போயிருந்தோம்னா இந்த விட்டமின் டி அப்சார்ப்ஷன் அதிகமா இருக்கும்? மார்னிங் டைம் ரொம்ப நல்லது. ஸோ மார்னிங் நம்ம வந்து ரொம்ப சன்லைட்ல இருக்கணும்னு கூட இல்லை, லைட்டா சன்ரைஸ் ஆகும்போது அந்த சன்ரைஸ் நம்ம மேல படணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருக்கலாம். இல்லைங்க மார்னிங் எனக்கு டைம் இல்லைன்னு சொன்னீங்கனாலும் ஈவினிங் டைம்ல, ஸோ அதே மாதிரி ஈவினிங் டைம்ல ஒரு 10 to 15 மினிட்ஸ், ஸோ அது நமக்கு நல்லாவே எனர்ஜி கொடுக்குன்னு சொல்லலாம். நம்ம விட்டமின் டிக்காக மட்டும் இல்லை, ஸ்கின்னுக்கு, ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகிறதுக்கு, விஷன் நார்மலாக இருக்கிறது, சன் கேஸ் அப்படின்னு ஒரு மெத்தடே இருக்கு. ஸோ அதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது ஓவரால் நம்ம பாடிக்குமே ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம இருக்கணும்னா சன்லைட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த போன் டென்சிட்டி பற்றி நீங்கள் சொல்லும் போது, குழந்தைங்களுக்கு இப்போலாம் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக சின்ன அடிப்பட்டாலே போன் ஃப்ராக்சர் ஆகிடுது அப்படின்னா, குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியான உணவு பழக்கங்கள் நம்ம இன்னும் அதிகமாக கொடுத்தா அவங்களுக்கு அந்த வளர்கிற டைமில் போன் டென்சிட்டி வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்? ஸோ இதுக்கு குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கீரை சாப்பிடுங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஈஸியாக நம்ம வந்து ஹெல்த் மிக்ஸ் மாதிரி கிட்ஸுக்கு கொடுத்துக்கலாம். ஸோ நிறைய இந்த சிறுதானியங்கள், ஸோ இதில் இல்லாத கால்சியமா, ஸோ அந்த மில்லட்ஸ், ஸோ மில்லட்ஸ் எல்லாமே நம்ம ஒன்றா சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் மாதிரி கொடுத்துடலாம். இதுலேயும் ரொம்ப பெட்டராக பார்த்தோம்னா நமக்கு இந்த ராகி, ஸோ ராகி, கேழ்வரகு இருக்கு இல்லைங்களா, ஸோ கேழ்வரகு கொஞ்சம் எடுத்துக்கணும். தினை, சாமை, குதிரைவாளி இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ இதனோட கருங்குருவை அரிசி இது எல்லாமே சேர்த்து நம்ம பவுடர் மாதிரி ரெடி பண்ணிட்டு டெய்லி ரெகுலராக ஒரு ஸ்பூனோ இல்லை 2 ஸ்பூனோ போட்டு கொஞ்சம் நெய் சேர்த்து பால் சேர்த்து நம்ம குழந்தைகளுக்கு ஹெல்த் மிக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு வரும்போது கால்சியம் வந்து உடல்ல கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுவே சித்த மருத்துவத்தில் மருந்தாகவும் இருக்கு. இப்போ அடல்ட்ஸ் நிறைய பேர், முக்கியமாக பெண்களுக்கு கால்சியம் குறைபாடு இருக்கிறவங்க நம்ம நிறைய பேர் பார்க்குறோம். ஸோ அது நமக்கு கால்சியம் குறைபாடு நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி ஹெல்த் மிக்ஸ் எடுத்துக்கலாம், கீரை வகைகள் எடுத்துக்கலாம். இதில் மெடிசனாகவும் சித்தால நிறைய இருக்குது. ஸோ கால்சியம் குறைபாடுனா டெய்லி ஒரு டேப்லெட் சப்ளிமெண்ட் சாப்பிடுவாங்க. ஸோ அது தேவையில்லை. ஸோ நேச்சுரல் சோர்ஸ் நம்ம மூலிகைகள் இருந்தோ அது மருந்தாகவும் எடுக்கும்போது நேச்சுரலாக கால்சியம் டிஃபிஷியன்சி சரியாக ஆரம்பிச்சு. ஸோ பெண்களுக்கு வரும்போது கரெக்டாக ஒரு ப்ரெக்னன்சி முடியுது, இல்லை 30 வயசுக்கு அப்புறம் அவங்க போன் டென்சிட்டி குறைஞ்சிரும், இல்லை கால்சியம் குறைபாடுகள் நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்றது ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே இருக்குது. ஸோ ஏன் ஒரு ப்ரெக்னன்சி முடிஞ்சு, அதாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பெண்களுக்கு ஏன் கால்சியம் குறைபாடு இருக்கு? ஸோ இந்த ப்ரெக்னென்சி டைம்ல என்னன்னா ஃபீட்டஸோட க்ரோத், ஸோ க்ரோத் அப்போ பாடியில் எல்லாமே வீக் ஆகும். ஸோ அயன் டிஃபிஷியன்சி வரும், கால்சியம் டிஃபிஷியன்சி வருது. ஸோ க்ரோத் ஆகு, அதுக்கப்புறம் ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைம்ல தான் கால்சியம் ரொம்ப குறைபாடு வரும் லேடிஸ்க்கு. ஸோ ஹேர் ஃபால் நிறைய இருக்கும். முன்னாடி இருந்த மாதிரி என்னால் ரொம்ப ஸ்டாமினா இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபீட் பண்ண என்ன ஆகும்னா கால்சியம் கண்டிப்பாக குறையும். ஸோ அப்போ தான் நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான கால்சியம் டயட் எடுக்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த டைம்ல நமக்கு சித்தால மெடிசின்ஸ் இருக்கு. அதில் லேகியம் ஃபார்ம்லியோ, சௌபாகிய சுண்டி அப்படின்ற லேகியம் இருக்கு, பிரசவ நடகாய லேகியம் இருக்கு. இது எல்லாமே எதுக்கு கொடுக்குறாங்கன்னா இந்த ஃபீடிங் மதர்ஸ்க்கு இந்த மாதிரி டிஃபிஷியன்சி வராமல் இருக்குது. ஸோ அப்போ அது வந்து லாக்டேட்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ பால் சுரக்கிறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி டிஃபிஷியன்சி வராமலும் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு
இந்த மெடிசன்ஸை எடுத்துக்கலாம் அந்த லாக்டேஷன் பீரியட்ல. ஸோ எந்த ஏஜ் குரூப் சேர்ந்தவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு கால்சியம் டிஃபிஷியன்சின்னு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அவங்க இந்த ஒரு சூப்பர் ஃபுட் ஒரு சூப்பர் ட்ரிங்க் குடிச்சா அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல குறையும் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க மேம்? ஃபுட் அப்படின்னு சொன்னா கருவேப்பிலை சாதம் சொல்லலாம். ஸோ அடிக்கடி நம்ம உணவுல சேர்த்துக்கணும். ஸோ கருவேப்பிலை சாதம்னா கருவேப்பிலை பொடி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அது கூட கொஞ்சம் வேர்க்கடலை பொடி சேர்த்து வேர்க்கடலை நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு ஃபுட் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடணும். ஸோ நல்லெண்ணெய் என்னைக்கு விட்டோமோ அன்னைக்கு தான் நமக்கு மூட்டு சம்பந்தப்பட்ட வலிகள் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்றது கால்சியம், அது எள்ள நிறையவே கால்சியம் இருக்கு, அயன் இருக்கு. ஸோ அதுவுமே முளைக்கட்டி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நமக்கு ஸ்ட்ரென்தனா இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அப்போ உணவில் இந்த கருவேப்பிலை சாதத்தோட நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்றது, உணவிலும் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்றது. இதனாலதான் சொல்லுவாங்க இப்போ இன்னைக்கு பீரியட்ஸ் டைம்ல பேக் பெயின் சிவியரா இருக்குங்க, மசில் கிராம்ப் சிவியரா இருக்கு. எதனால? கால்சியம் டிஃபிஷியன்சி தான், பிளஸ் அயன் டிஃபிஷியன்சி. அப்போ நம்மளோட இடுப்பு எலும்பு வலிமை இல்லாமல் இருக்கு இல்லைங்களா, அதை வலிமையாக்குறதுக்கு தான் நல்லெண்ணெய் சேர்த்து கொடுப்பாங்க. ஸோ நாட்டுக்கோழி முட்டையோட நல்லெண்ணெய் சேர்த்து கலந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். பட் அதுல எல்லாமே ரிச் கால்சியம் இருந்தது. அப்போ நல்லெண்ணெய் உணவுல சேர்த்து சாப்பிடணும். கருவேப்பிலை ரொம்ப முக்கியமானது. சொல்ல போனா இந்த கீரை வகைகள் எல்லாமே, ஸோ கண்ணை மூடிட்டு அது எல்லாமே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி கால்சியம் நிறைய இருக்கக்கூடிய ஸ்ப்ரவுட்ஸ் வகைகளோ இல்லை பன்னீர் வகைகளோ சோயா இது எல்லாமே எடுக்கும்போதும் நமக்கு கால்சியம் டிஃபிஷியன்சி மறைய ஆரம்பிக்கும். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனைகள்ல ஒன்று தான் வந்து கால்சியம் அண்ட் விட்டமின் டி டிஃபிஷியன்சி. அதை எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படின்றது ரொம்ப தெளிவான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டீங்க. மீண்டும் வேற ஒரு டாபிக்கோட வந்து சந்திக்கலாம். நன்றி. நன்றி.